சீனா தைவானைச் சுற்றி மிகப்பெரிய இராணுவ பயிற்சிகளை சமீபத்தில் முடித்தது. இதில் 130க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள், கடற்படை கப்பல்கள் ஈடுபட்டதுடன் நேரடி துப்பாக்கிச் சூடு பயிற்சிகளும் நடைபெற்றன. ஒரு போர் நடைபெற்றால் தீவை எப்படி முற்றுகையிடுவது என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த பயிற்சி அமைந்தது. இது 2022க்கு பிறகு மிகப்பெரிய போர் பயிற்சி நடவடிக்கையாகும். சீன படைகள் தைவானை சுற்றி வளைத்து அதன் வான்வெளி மற்றும் நீர்நிலைகளின் கட்டுப்பாட்டை கைப்பற்றி முக்கியமான உள்கட்டமைப்புகளை தாக்கும் விதத்தை இப்பயிற்சி எடுத்துக்காட்டியது. இது தைவானை மிரட்டும் பயிற்சி மட்டுமல்ல, இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கும் எச்சரிக்கை தரும் வகையில் இந்த பயிற்சி அமைந்ததாக செய்திகள் கூறுகின்றன. குறிப்பாக இந்த பயிற்சிகளின் நேரம், அளவு மற்றும் சீனாவின் மூலோபாய கணக்கீடுகள் இந்தோ பசிபிக் பகுதியில் ஒரு முக்கிய சக்தியாக மாறிவரும் இந்தியாவை நேரடியாக அச்சுறுத்துகின்றன. சீனாவின் பார்வையில் இந்த பயிற்சிகள் பல நோக்கங்களை கொண்டதாகும். சமீபத்தில் தைவான் $11 பில்லியன் அளவுக்கு அமெரிக்க ஆயுதங்களை வாங்கியது. மேலும் தைவானுடன் ஜப்பான் மிக அதிகமாக நெருங்கி வருகிறது. அடிக்கடி ஜப்பான் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் தைவான் வருகை தருவது, வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்துவது சீனாவின் ஆத்திரத்தை தூண்டியுள்ளது. சீனாவின் தைவான் மீதான சமீபத்திய போர் பயிற்சிகள் வெறும் பிராந்திய பிரச்சினை மட்டுமல்ல, அது இந்தியாவுக்கும் நேரடி மற்றும் மறைமுக அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகிறது. இதற்கான முக்கிய காரணங்கள் நிறைய உள்ளன. குறிப்பாக தைவான் உலகின் மிகச்சிறந்த செமிகண்டக்டர் உற்பத்தியாளராக உள்ளது. இந்தியாவின் மின்னணு பொருட்கள், கார் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களுக்கு தேவையான சிப்கள் பெரும்பாலும் தைவானில் இருந்து வருகின்றன. இந்த நிலையில் போர் அல்லது முற்றுகை ஏற்பட்டால் இந்தியாவின் சிப் தட்டுப்பாடு ஏற்பட்டு மேக் இன் இந்தியா திட்டம் பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதேபோல இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு வர்த்தகத்தில் சுமார் 55% தென் சீன கடல் வழியாகவே நடைபெறுகிறது. சீன பயிற்சிகள் இந்த பாதையை முடக்கினால் இந்தியாவின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கடுமையாக பாதிக்கப்படும். மேலும் தைவான் ஜலசந்தியில் பதற்றம் அதிகரிக்கும் போது சீனா இந்தியாவின் எல்லையிலும் தனது ஆதிக்கத்தை காட்ட முயலலாம். மேலும் தைவானை சீனா தனது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் அது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் செல்வாக்கை அசைக்க முடியாததாக மாற்றிவிடும். தைவானை கைப்பற்றுவதன் மூலம் சீனா தனது கடற்படையை இந்திய பெருங்கடல் பகுதிக்கு மிக எளிதாக கொண்டு வர முடியும். இது இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாக அமையும். இந்தியா தற்போது குவாட் அமைப்பில் முக்கிய அங்கமாக உள்ளது. தைவான் மீதான சீனாவின் போர் பயிற்சிகள் ஜப்பான் மற்றும் அமெரிக்கா போன்ற இந்தியாவின் நட்பு நாடுகளை போர் சூழலுக்கு தள்ளினால் இந்தியா ஒரு கடினமான ராஜதந்திர முடிவை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். எனவே சீனாவின் தைவான் மீதான இத்தகைய நடவடிக்கைகள் இந்தியாவின் வளர்ந்து வரும் பொருளாதாரத்திற்கும் எல்லை அமைதிக்கும் பெரும் சவாலாகவே பார்க்கப்படுகின்றன. மேலும் ஒரு சிக்கலான கணக்கை முன்வைக்கிறது. 2020 கல்வான் மோதலை தொடர்ந்து பல வருட இராணுவ மோதலுக்குப் பிறகு 2024ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் இந்தியாவும் சீனாவும் தனது படைகளை வாபஸ் வாங்கி இருதரப்பு பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கின. பிரதமர் மோடியும் ஜனாதிபதி ஜியும் 5 ஆண்டுகளுக்குப் பிறகு முதல் முறையாக இருதரப்பு சந்திப்பை நடத்தினர். இது ஒரு புதிய நட்பு பிணத்துக்கான அங்கீகாரமாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தைவான் மீதான சீனாவின் அச்சுறுத்தல்கள் காரணமாக தைவானை தனது நேரடி நலன்களாக இந்தியா பார்க்க முடியாது. எனவே இந்தியா இனி தைவான் பிரச்சனையை கிழக்கு ஆசிய பிரச்சனையாக பார்க்கலாம் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் சீனாவின் மூலோபாய கணக்கீடு மாறினால் தைவான் முற்றுகைகளை பின்பற்றும் அதே இராணுவ படைகள் இமயமலை பகுதிகளுக்கு மீண்டும் அனுப்பப்படலாம். மேலும் தைவான் தொடர்பாக சீனாவின் தீவிரமடைந்து வரும் பதட்டங்கள் அமெரிக்காவுடனான உறவில் இந்தியாவிற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்றும் கூறுகின்றனர். சீனாவை சமநிலைப்படுத்த அமெரிக்கா இந்தியாவை அணுகும். இதனால் இந்தியா மேம்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்பை பெறுகிறது. என்றாலும் அமெரிக்க கூட்டணிகளால் தான் சுற்றி வளைக்கப்படுகிறோம் என சீனா உணர்ந்தால் இந்திய எல்லையில் சீனா மீண்டும் சீறக்கூடும். இது அமைதியான இந்திய வளர்ச்சிக்கு சவாலாக மாறலாம். எனவே இந்தியா கவனமாக அளவீடு செய்து தனது சொந்த தடுப்பு திறன்களை வலுப்படுத்த வேண்டும் என்று இந்திய நிபுணர்கள் கருத்துரைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.